ரகசிய வருகை கர்த்தரை காத்திருக்கிற நம்மளுக்கு அது ஒரு ரட்சிப்பின் பூரணம், அல்லேலூயா, மீட்பின் நாள். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பூமி எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு கன்னியை போல வரும். எப்படி கன்னியை போல வரும்? இப்ப ரகசிய வருகை நடக்கும் போது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள படதான் காத்திருக்கிறோம். ஆனால் அந்நாளில் அநேகர் கைவிடப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல சொல்கிற கன்னி கைவிடப்படுதல் என்கிற ஒரு கன்னி. அந்த கன்னிக்கு நாமும் நம்ம குடும்பமும் தப்பிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு என்றைக்கு திரும்பி வரார் என்று யாருக்கும் தெரியாது. திருடன் வருகிற விதமாய் அவருடைய ரகசிய வருகை இருக்க போது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நேரத்தில் மணவாளன் வருகிறபடியால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.